இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 13ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரத்தை 6 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மற்றும் பாதங்களை கழுவும் நிகழ்ச்சியின் தொடக்கத்தை நாம் பார்க்க முடிகின்றது. ரெண்டாவதாக 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் பேதுருவுடனான உரையாடல் மற்றும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதற்கான முன்மாதிரியையும் கட்டளையையும் இயேசு கிறிஸ்து கொடுப்பதை பார்க்கலாம். நான்காவதாக 18ஆம் வசனத்திலிருந்து 30ஆவது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டது முன்னறிவிக்கப்பட்டது, யூதாசும் வெளியேறுகிறதை பார்க்கலாம். ஐந்தாவதாக 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆவது வசனம் வரைக்கும் மிக முக்கியமான அன்பின் புதிய கட்டளையை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். ஆறாவதாக 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆவது வசனம் வரைக்கும் பேதுரு மறுதலிப்பார் என்பது முன்னறிவிக்கப்படுகிறது. இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு முந்தைய இரவு கடைசி ராப்போஜனத்தின் போது நடந்த நிகழ்வுகளை தெளிவாக கூறுகிறது. இது இயேசு தம் சீடர்களிடம் கூறிய பிரியாவிடை பேருரை என்றும் நாம் பார்க்கலாம். இந்த அத்தியாயம் அன்பு, தாழ்மை, சேவை, பாவத்திலிருந்து தூய்மையாகி பரிசுத்தமாகுதல், துரோகம் மற்றும் புதிய கட்டளை பற்றிய பாடங்களால் இந்த அதிகாரம் நிறைந்திருக்கிறது. முதலாவதாக இறுதி வரை இயேசுவின் அன்பு மற்றும் பாதங்களை கழுவும் நிகழ்வை 1 5 வரை நாம் பார்க்கும்போது இயேசுவின் அன்பு முழுமையானது, நிலைத்திருப்பது மற்றும் நிபந்தனை அற்றது என்பதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மரணம் வரையிலும் இறுதி வரையும் தம்முடைய சீடர்களை அவர் நேசித்தார். தம்முடைய முழு அதிகாரத்தை அறிந்திருந்தும் எல்லாம் தம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அறிந்தும் அவர் மரியாதை கோருவதற்கு பதிலாக தாழ்மையான சேவையை செய்ய தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். 1ஆவது வசனத்திலே பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடைய சீடர்கள் யாவரும் தமக்கு ஆபத்து வரும்போது ஓடக்கூடியவர்கள் என்பதையும் தம்மை மறுதலிக்கக்கூடியவர்கள் என்பதையும் அவர்கள் ஒருவன் தமக்கு துரோகியாக செயல்பட்டு அவரை காட்டி கொடுப்பான் என்பதை அறிந்திருந்தும் அவர்கள் மீது அன்பு வைத்தார். இதுதான் தெய்வீக அன்பு. இந்த தெய்வீக அன்பை நாமும் பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் நாம் தெய்வீக அன்பை, அகாப்பே அன்பை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது வசனத்திலே சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசானவனுக்கு இடம் கொடுப்போமா என்றால் இயேசுவோடு இருந்தாலும் பிசாசு நம்முடைய இருதயத்தை தூண்ட முடியும். இப்படி பிசாசுக்கு யூதாஸ் காரியோத்து இடம் கொடுத்தபடியினாலே அவன் இருதயத்தை தூண்டுவான். அதன் மூலமாய் அவன் செயல்பட்டான். 3வது வசனத்தில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு கிறிஸ்து அறிந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஒரு மனிதனிடம் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அவன் பெருமை கொள்வான். இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நான் யார் தெரியுமா என்று. ஆனால் இயேசுவோ பிதா தம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து திரும்பவும் மிகுந்த ஒப்புயரற்ற தாழ்மையுள்ளவராக காண்பித்து அடிமைகள் செய்யும் பணியை செய்தார். அவரை பின்பற்றுகின்ற அவருடைய அடியாராகிய நமக்கு எந்த விதமான பொறுப்பு, பதவி, வரம், தலைமைத்துவம் அல்லது இந்த உலகத்திலே பெருமை என்று பாராட்டக்கூடிய எல்லாம் இருந்தாலும் தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை போன்ற ஒரு தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுவோம். 5வது வசனத்தில்
சீடர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து நமக்கு மிகுந்த தாழ்மையுள்ள ஒரு பணிவிடை செய்கின்ற எடுத்துக்காட்டை முன்வைத்து போயிருக்கின்றார். அப்படியே கிறிஸ்துவுக்குரிய தாழ்மையோடு வாழ்வோம் ஆக. இதைத்தான் பிலிப்பிய நிருபத்திலே எழுதும்போது, பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்மையை அணிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 6ஆம் வசனத்திலிருந்து 11 வரைக்கும் பேதுருவுடனான உரையாடல் மற்றும் ஆவிக்குரிய சுத்திகரிப்பை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. பேதுருவின் கால்களை கழுவ வந்தபோது, நீரன் கால்களை கழுவலாமா என்று கேட்கின்றார். இயேசு கிறிஸ்து அவருக்கு சொன்ன பதில், நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்கின்றார். இதைத்தான் 1 யோவான் 1:7 மற்றும் 9வது வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஜன்மத்திலேயே பாவிகளாய் பிறந்த நாம் பாவம் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை கழுவாவிட்டால் கிறிஸ்துவனிடம் நமக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு புது சிருஷ்டியாய் கிறிஸ்துவனோடு பங்கும் பாகமும் உள்ளவர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதற்கான முன்மாதிரியை இயேசு கிறிஸ்து காண்பித்தார். தலைமைத்துவம் பற்றிய சீடர்களின் புரிதலை மாற்றியமைத்து இந்த தாழ்மையான செயலின் காட்சியை அவர் இங்கு சித்தரிக்கின்றார். ராஜாதி ராஜா புழுதி படிந்த பாதங்களை கழுவுவதற்காக குனிந்த நிகழ்ச்சி அதிர்ச்சியூட்டும் ஒரு தாழ்மையை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அதைத்தான் 14வது வசனத்தில், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள், ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று ஆதி திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த முன்மாதிரியை அவர்கள் பயபக்தியோடும் அன்போடும் பின்பற்றி வந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. 15வது வசனத்திலே, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒருவருடைய கால்களை மனப்பூர்வமாக மற்றவர் கழுவும் அளவிற்கு மெய்யான தாழ்மை நம்மில் காணப்பட வேண்டும். இன்றைக்கும் வட இந்திய பகுதிகளிலே ஆதிவாசிகள் என்று அழைக்கப்படுகின்ற மால்தோ, சந்தால், ஒராவன் போன்ற இன மக்கள் மத்தியில் செல்லும்போது அன்போடு நம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு கால்களை கழுவி அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் கால்களை கழுவி மாதிரியை வைத்து போனார். நாமும் இப்படியே மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டோம், மறந்து போக வேண்டாம். 4வதாக 18ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கப்படுவது முன்னறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட யூதாசும் வெளியேறுகின்றார். 18வது வசனத்திலே, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று. இந்த வசனம் அப்படியே இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, கிறிஸ்துவோடு கூட இருந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்ட யூதாசை போல இன்றைக்கும் மனிதர்கள் காணப்படுகின்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, நாம் யூதாசாய் மாறக்கூடாது. கிறிஸ்துவுடனே கூடவே இருக்க வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 20வது வசனத்தில், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பணியை செய்வதற்காக
யாரெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறோமோ நாம் அனைவரும் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டிருக்கிறோம். நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், அதாவது பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே நற்செய்தி பணிக்கும் நற்செய்தி பணி செய்கிறவர்களுக்கும் செய்கின்ற உதவிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்ததாகும். அதன் வழியாக அது பிதாவாகிய தேவனுக்கு செய்ததாக கருதப்படும். ஆகவே நாமும் நற்செய்தி பணியை செய்வோம். நற்செய்தி பணி செய்கிறவர்களை ஜெபத்தால் ஈகையால் தாங்கி ஆதரிப்போம். அது இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்யும் தொண்டாக காணப்படுகின்றது. 21வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்கின்றார். அப்பொழுது சீசர்கள் யாரை குறித்து பேசுகிறாரோ என்று ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். யூதாஸின் வஞ்சனையான செய்தியை சீசர்கள் ஒருபோதும் ஒரு நேரமும் கண்டுகொள்ள முடியவில்லை. மாறாக அவன் தன் மாய்மாலத்தை சீசர்களோடு கூட இருக்கும்போது வெளிப்படுத்தி நல்லவனாக நீதிமானாகவே வெளிப்பட்டு காட்டி கொண்டிருந்தான். அன்பானவர்களே, இன்றைக்கும் பல மனிதர்கள் அப்படி இருக்கின்றார்கள். நாம் எப்படி இருக்கின்றோம்? மாய்மாலமான வாழ்க்கையா, உண்மையான வாழ்க்கையா? உண்மையுள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். திரும்பவும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். 26வது வசனத்திலே, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். யூதாஸ் காரியோத்து அதை வாங்கின பின்பு அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். யூதாஸ் காரியோத்துக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் கடைசியாய் ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். தெளிவாய் அவனுக்கு இந்த சூழ்நிலையை காட்டி கொடுக்கின்றார். ஆனால் அவனோ பிசாசுக்கு இடம் கொடுத்து, சாத்தானால் ஏற்கனவே 2வது வசனத்திலே பார்த்தோம், தூண்டப்பட்ட இவன் தனக்கு கிடைத்த மனம் திரும்புவதற்கான வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ளாதபடி சாத்தான் தனக்குள் புகுந்து வேலை செய்வதற்கு வாய்ப்பளித்து விட்டான். அப்படியே அவன் கடந்து போனான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் தூண்டுவான், அதன் பின்பு உள்ளே புகுவான், நம்மை செயல்படுத்த வைப்பான், பாவம் செய்ய வைப்பான், இயேசுவை விட்டு பின்வாங்க வைப்பான். இடம் கொடுக்காமல் வாழ அழைக்கப்பட்டோம். 31வது வசனத்திலிருந்து 35 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் கட்டளையை பார்க்க முடிகின்றது. 33வது வசனத்தில் அன்பாக அழைக்கின்றார், பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருப்பேன் என்று. சிறு பிள்ளைகளை ஒரு தாய் அழைப்பது போல ஆண்டவர் அழைத்து 34வது வசனத்திலே கட்டளையை தருகின்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். இயேசு கிறிஸ்து, நாம் விசுவாசிகள், திருச்சபையை சார்ந்தவர்கள், நம் திருச்சபையை சாராத மக்கள், இன்னும் மற்ற மக்களோடும் ஒருவருக்கொருவர் அன்போடும் ஐக்கியத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கொடுத்து, இது மிக முக்கியமான கட்டளை என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார். அன்பு என்பது ஒரு உணர்ச்சி என்பது உண்மைதான். ஆனால் அன்பு செலுத்துவதற்கு தீர்மானித்து அதற்கென்று நம்மை அர்ப்பணித்து கவனமாக நடந்து கொண்டு நம்முடைய செயல்களினால் அன்பை காண்பிக்க வேண்டும். பெருமை, பொறாமை, சண்டை, பிரிவினை போன்றவற்றை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் அன்பை மன்னிப்பதன் மூலம், பொறுமையோடு சகிப்பதன் மூலம், மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நாம் காண்பிப்போமாக. 35வது வசனத்திலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இயேசுவின் சீசர்களாய் நாம் வாழ்வதற்கு அவருடைய அன்பை பிரதிபலிப்போமாக. இப்படி இயேசு கிறிஸ்துவையே உலகத்திற்கு காட்ட அன்பின் கட்டளையை பின்பற்றுவோம். இயேசுவின் தாழ்மையை பின்பற்றுவோம். அப்படி நடந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவாகி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.